ஏங்க இந்த குடும்ப விஷயத்தை நீ தான் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கியா? ஆமாடா, இவ தான் சொல்லிட்டு இருக்கா. டேய், அவளும் ஒரு போலீஸ்காரி தானே. நிம்மிய பத்தி அவ ஏதாவது ஐடியா கொடுப்பால. நான் என்ன விஷயம் சொல்ல வந்தா நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ என்ன சொல்ல வந்தியா அது சொல்லுப்பா. அந்த கருப்புசாமி நிம்மிக்கு ஃபோன் பண்ணிருக்காரு. ஃபோன் எடுத்தது யார் தெரியுமா? ரகு. ரகு ஃபோன் எடுத்து நாளை காலைல எனக்கு நிம்மிக்கு கல்யாணம் முடிஞ்ச தடுத்து பாருன்னு சொல்லியிருக்கான். ரகு நம்ம கிட்ட ஃபோன் பண்ணும்போது அவங்க கிட்ட படிச்சு சொன்னமா இல்லையா? அவன் ஏன் கேட்கவே மாட்டேங்கிறான்? ரகு இங்க ஃபோன் பண்ணானா? அது இல்லங்க, முன்னாடி ஒரு நாள் ஃபோன் பண்ணது அவன் இப்போ சொல்றான். ஏண்டா அதையும் இதையும் போட்டு குழப்புற? இல்லக்கா, டென்ஷன்ல நான் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. நான் வேற ரகுக்கு பல தடவை ஃபோன் பண்ணி பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப்னே வருது. அவனுக்கு என்னதான் பகை இருந்தாலும் நிம்மியை கடத்திட்டு போயிடக்கூடாது. இந்த விஷயம் எங்க அம்மாவுக்கும் ரேகாவுக்கும் தெரிஞ்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க தெரியுமா? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிடுறேன். இல்ல வேணாம், இந்த விஷயம் தெரிஞ்சா வயசான காலத்துல எங்க அம்மாவுக்கு நெஞ்சு வெளியே வந்துடும். ஏன் சங்கர், காலையிலுக்குள்ள ரகுவை தேடி கண்டுபிடிச்சிட்டா கல்யாணத்தை நிறுத்திடலாம்ல? அதுக்கு தான் அந்த ஏசி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. போலீஸ் பவர் தெரியாம ரகு விளையாடிக்கிட்டு இருக்கான். இந்நேரம் ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்க. அவங்களை கண்டுபிடிச்சிடலாமா கவிதா? கடத்தின கார் தெரிஞ்சா அது ஏதாவது செக் போஸ்ட் கடந்து தானே போகணும். பேசுற போன் நம்பரை வச்சு ஏரியாவை கண்டுபிடிக்க முடியும். தனியால கடத்திருக்க முடியாது. கூட்டாளியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நாளைக்கு காலையில கோவில வச்சு தாலி கட்டுறேன்னு சொல்லியிருக்கான். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற எந்த கோவில்ல எப்படி கண்டுபிடிக்கிறது? அது சுலபம். அவன் நிம்மிய கார்ல கடத்தினது போலீஸ்க்கு எப்ப தெரிஞ்சது? கடத்தின உடனே தெரிஞ்சிருச்சு. கார் நம்பரு அதையும் உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படின்னா அவன் நிச்சயம் செங்கல்பேட்டை தாண்டி இருக்க முடியாது. ஏன்னா அப்படி அந்த கார் அந்த செக் போஸ்ட் தாண்டி இருந்தா இந்நேரம் மடக்கி பிடிச்சிருப்பாங்க. அவனை இன்னும் பிடிக்கலன்னா அவன் சென்னையை தாண்டி பக்கத்துல ஏதோ ஒரு ஏரியால தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். கோவில்ல கல்யாணம்னு சொல்லியிருக்கான். சென்னையில இருந்து செங்கல்பட்டுக்குள்ள குறைவான கோவில்கள் தான் இருக்கும். சும்மா ஒரு பேச்சுக்கு பெருசும் சிறுசுமா ஒரு 300 கோயில்கள் இருக்கும்னு வச்சுப்போம். சென்னைக்குள்ள அவங்க இல்ல. அதனால சென்னையில இருக்கிற கோயில்களை விட்டுடலாம். 100 கோவில் போயிடுச்சு. மீதி 200 கோவில் தான் இருக்கு. அவன் கல்யாணம் பண்ணிக்க பெரிய கோயிலுக்கு போக முடியாது. ஏன்னா அங்க கல்யாணம் பண்ணிக்க சில வரமுறைகள் இருக்கு. அதுல ஒரு 100 கோயில் அடிபட்டு போச்சு. மீதி 100 கோவில் தான். நிச்சயம் அம்மன் கோவில் இல்ல முருகன் கோவில்ல தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு 50 கோயில்கள் அடிபட்டு போச்சு. மீதி இருக்கிறது 50 கோயில் தான். இந்நேரம் அந்த 50 கோயிலுக்கு அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆள் போயிருக்கும். அங்கேயும் ரகு நிம்மியோட போட்டோ போயிருக்கோம். பக்காவா பிளான் பண்ணி ரகுவையும் நிம்மியையும் கோவில் வாசல்லே வச்சு பிடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸி. ஐயோ, ரகு மாட்டிப்பா போல இருக்கே. அவனை எப்படி எஸ்கேப் பண்ண வைக்கிறது தெரியலையே. கவிதா, நீ எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமா சொல்லிருக்க. இந்த விஷயம் எங்களுக்கு தோணவே இல்லையே. இதுல என்ன ஒரு திறமையும் இல்ல. எல்லாமே ஒரு கணக்கு, கால்குலேஷன் தான். போலீஸ் வழக்கமா இந்த மாதிரி கால்குலேஷன்ல தான் மூவ் பண்ணுவாங்க. ரகு நிம்மியை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. கவலையே படாதீங்க. இப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. எனக்கு அந்த ஏசி கருப்புசாமி மேல முழு நம்பிக்கை இருக்கு. இந்த பிரச்சனைக்குள்ள அவர் வந்துட்டார்ல, நம்மளே ஆசைப்பட்டாலும் சரி நிம்மி கல்யாணத்தை அவர் நடத்த விட மாட்டார். சரிப்பா, இந்த கல்யாணம் நடக்காது. 2 பேரும் திரும்ப பத்திரமா வருவாங்க, நம்புவோம். அண்ணே, வாமா. சரசு, ஏதோ தலைவலி வந்திருக்கு. நான் ரூம்குள்ள இருக்கேன், அப்புறம் கூப்பிட்டு. ஏய், யார தலைவலின்னு சொல்ற? அட, எனக்கு தலைவலி வந்திருக்குப்பா, அத சொல்றேன்.
வாங்க. கவிதா இங்க என்ன பண்றா? அது சுபுக்கு கவிதா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு பாஸ்கர் என்ன பேசுறீங்க? சுபு நான் சொன்னேன், அது உங்களுக்கு கவிதாக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்குன்னு சொல்ல வந்தேன். டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. வாய முடியா. நேரம் கட்ட நேரத்தில் ஏதாவது ஒரு பேசிக்கிட்டு. நீ எப்படிமா இருக்க? பேசாத நீ. உன்னெல்லாம் அண்ணன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்குன்னா வேற எங்கேயாவது போக வேண்டியதானே? இங்க எதுக்கு வந்திருக்க? ஏய், நான் ஒண்ணு உன்கிட்ட பேச வரல, என் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். இது ஏன் வீடு. இதே வீட்டுல தான் என் அண்ணனும் இருக்காரு. நான் அவரை பார்க்க வந்தேன். ஆமா, இப்பதானே அண்ணன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்குன்னு சொன்னேன். ஏமா உனக்கு என்னமா பிரச்சனை? அண்ணன் தங்கச்சி அவங்க பேசிக்கிறாங்க, நீ ஏதில் தலையிடுற? ஏன்பா என்னதான்ப்பா பிரச்சனை? நீங்க தாங்க பிரச்சனையே. ஆளுக்கு சுத்தி வளைச்சு பேசாம நேரடியா விஷயத்தை சொல்றீங்களா? உனக்கு ஒரு எமர்ஜென்சின்னு ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்க மாட்டியா? ஏமா ஃபோன் ரிப்பேரா இருக்குமா? இப்பதான் சரி பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, ஃபோன் ரிப்பேராவே இருக்கட்டும். அம்மா ஹாஸ்பிட்டல் சீரியஸா இருக்காங்கன்னு அண்ணி உன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் கூட அம்மா பார்க்கணும்னு உனக்கு தோணலையா? அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணுமா? எதுக்கு? அம்மா ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்காங்களே. என்னம்மா சொல்ற? அம்மாக்கு என்னாச்சு? என்னன்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற? என்ன நடிக்கிறியா? எனக்கு எதுவுமே தெரியாதுமா. தெரியாதா? அது எப்படி? உன் பொண்டாட்டிக்கு தெரியும், உனக்கு தெரியாதா? உன் பொண்டாட்டிக்கு தெரியும், உனக்கு தெரியாதா? ஏன் சார் அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண விஷயம் உனக்கு தெரியுமா? உங்க அம்மா ஏன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்கன்னு அதையும் கேளுங்க. அம்மா ஏன் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க? மாதவன் திடீர்னு ஜெயில தற்கொலை பண்ணிக்க கழுத்து அறுத்துக்குச்சான். அதை கேட்டு அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஐயோ, அப்போ இந்த விஷயம் கூட உனக்கு தெரியாதா? மாதவன் கழுத்து அறுத்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன விஷயம் உனக்கு தெரியுமா? சொல்றி. ஏங்க சும்மா ஏன் அவ்வளவு கத்திட்டு இருக்கீங்க? அது எங்களுக்கு நீங்க ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். சரி, அப்ப எப்படி தெரியும்? அது ரகு ஃபோன் பண்ணி சொன்னா அப்பதான் தெரியும். ஏண்டி ரகு ஃபோன் பண்ணானான்னு கேட்டதுக்கு இப்ப இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னால பண்ணான்னு சொன்ன? என்னடி முழிக்கிற? அப்ப சொன்னதெல்லாம் பொய்யா? ஆமா ஆமா, அது போய் ரகுதான் எங்களுக்கு ஃபோன் பண்ணான். மாதவன் கழுத்து அறுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கான். அது தெரிஞ்சு அம்மாவை நெஞ்சு வலியால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இதை சொல்லதான் ரகு ஃபோன் பண்ணிருக்கான். இந்த 3 விஷயம் நடந்திருக்கு. இந்த 3 விஷயத்தையும் நீங்க 3 பேர் என்கிட்ட மறைச்சிருக்கீங்க. இல்லங்க, நீங்க ஆபீஸ் போயிருந்தீங்கல்ல, உங்க போன் வேற ரிப்பேர் ஆயிருந்தது. போன் தானே ரிப்பேர், நான் ரிப்பேர் இல்லையே. அங்கதான் லேண்ட்லைன் இருக்குல்ல, அதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சரி அதை விடு, நான் இங்க வந்தேன் இல்ல, இங்க வந்த உடனே இந்த விஷயம் சொல்லிருக்க வேண்டியதானே? இல்ல, மெதுவா சொல்ல. எப்படி மெதுவா? எங்க அம்மா என்ன உல்லாச பயணமா போயிருக்காங்க, ஐசியூல அட்மிட் ஆயிருக்காங்க. அறிவு கேட்டவன். மாமா சும்மா அக்காவை திட்டாதீங்க. ரகு ஃபோன் பண்ணா, நான் தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அதான் ஏன்னு கேக்குறேன். எங்க அம்மா தம்பி 2 பேரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அது தெரிஞ்சிருந்தோமா என்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன். ஏமா நான் அப்படி என்னமா உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ண?
எங்க அம்மா தம்பி தங்கச்சி எல்லாத்தையும் விட்டுட்டு 24 மணி நேரம் இந்த குடும்பத்துக்கு சேவை பண்ணன. அது காட்டுற நன்றி கட்டணா இது. இப்ப கூட அவ முழுசா சொல்லலனே, பாதி முழுங்குறா. ரகுவனை போன் பண்ணி அம்மா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, சுப்பண்ணன் கிட்ட சொல்லி வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அண்ணனை மிரட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சுப்பு மாமாவை தப்பா பேசின, அதனால நீ இங்க வந்து எங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு நிம்மிய வீட்டுல விட்டதுக்கு அப்புறம் தான் உங்க அண்ணனை அனுப்புவேன்னு அண்ணி சொல்லிருக்காங்க. ஏன் சரசு, நீயா அப்படி சொன்ன? நான் ஏன் அப்படி சொன்ன? விளக்கெல்லாம் தேவையில்லை. ரகு வந்து மன்னிப்பு கேட்டாதான் என்ன அனுப்புவேன்னு சொன்னியா இல்லையா? அது ஆமா, அக்கா சொன்ன. அக்கா மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் தான் சொன்னோம். என்ன சங்கர் பேசுற? பின்ன என்ன மாமா சொல்ல சொல்றீங்க? நிமியை கடத்தி குட்டி வச்சுக்கிட்டு நாளை காலையில தாலி கட்ட போறேன்னு சொல்றான். என்ன பண்ண சொல்றீங்க? நான் சொல்றத அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். ஓ, நான் சொல்றத அவன் கேட்க மாட்டான், அவன் சொல்றத நான் கேட்கணுமா? சரி, அப்போ 3 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி தான் என்ன முட்டாளாக்கி இருக்கீங்க. அப்போ உனக்கு நிறைய விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன்னு. அம்மாவும் ரேகா அண்ணியும் கடைசியா இந்த வீட்டுக்கு எப்ப வந்தாங்கன்னு தெரியுமா? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? திவ்யா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? புருஷ பொண்டாட்டிக்கு நடுவுல பத்த வைக்கணும்னு வந்திருக்கியா? உங்களை நான் என்னமோன்னு நினைச்சேன் அண்ணி. ஆனா நீங்களும் எங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு இறங்கிட்டீங்கன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். பழி வாங்குறது யாரு? நாங்களா இல்ல நீங்களா? எங்க வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கா உங்க அண்ணன். இதுக்கு முதல்ல பதில் சொல்லு, அப்புறம் நீ மத்தத கேப்ப. இருமா, நான் கொஞ்சம் என் பொண்டாட்டியை விசாரிக்க வேண்டியிருக்கு. நீ என்கிட்ட என்ன சொன்ன? கடைசியா எங்க அம்மா எதுக்கு வந்தாங்கன்னு சொன்ன? நிம்மி கொடுத்த புடவையை கொடுத்துட்டு போக வந்தாங்கன்னு சொன்ன இல்ல? ஆமா, அது மட்டும் தானே சொன்னாங்க. ஆனா அப்போ அண்ணி அம்மா கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? உங்களை மாதிரி ஒரு மோசமான மாமியாரை நான் பார்த்ததே இல்ல, நீங்க ஒரு கோழை, அப்படி இப்படின்னு அம்மாவை கண்டுபிடி பேசிருக்காங்க. அம்மா அதெல்லாம் கேட்ட மனசொடிச்சு போயிட்டாங்க. சரசு அப்படி சொன்னா? ஆமாங்க, நான் அப்படிதான் சொன்னேன், வாஸ்தவம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க அம்மா என்ன என்னெல்லாம் பேசினாங்கன்னு தெரியுமா? அவங்களும் என்ன நல்லா திட்டினாங்கங்க. இந்த வீட்ல இருந்து நான் ஒரு பொண்ணு எடுத்ததே பாவம், அதுக்கே நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நிம்மிய வேற என் பிள்ளைக்கு கட்டி வச்சு இன்னொரு பாவத்தை அனுபவிக்கணுமான்னு என்ன கேட்டாங்க. நான் எவ்வளவு உடைஞ்சு போன தெரியுமா? அதே என்கிட்ட சொல்லாம மறைச்ச. அதையும் நாங்க தான் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு மறைக்க வச்சோம். இங்க பாருங்க, உங்க அம்மா உங்க தம்பி யாருமே உங்களை மதிக்கல. அதனாலதான் உங்களை தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறோம். போதுமா? நீங்களும் என்ன மதிக்கிறதா தெரியலையம்மா? இத்தனை விஷயத்தையும் எல்லாருமா சேர்ந்து என்ன மறைச்சு வச்சிருக்கீங்க. ஏன் சங்கர், 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல இருக்கோம், எவ்வளவு சந்தர்ப்பம் ஒன்னா பேசுறதுக்கு இருக்கு. நீ ஏன் அப்ப இதெல்லாம் என்கிட்ட சொல்ல? மாமா, நான் வேணும்னு மறைக்கல. எனக்கு உங்க மேல ரொம்ப வருத்தம். நிம்மியும் ரகுவும் லவ் பண்றாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்க பாருங்க, ரகசிய திருமணம் பண்ண போறான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரகு கூப்பிட்டு எனக்கு ஏதாவது பாண்ட் பண்ணிருக்கீங்களா? அடிக்கலாம் வேணாம், கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்களா நீங்க? இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு தாட்டு போட்டு குதிக்கிறீங்க நீங்க. இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு தாட்டு போட்டு குதிக்கிறீங்க நீங்க. இதெல்லாம் வேணும்னு செய்யல மாமா, ஏதோ நடந்துடுச்சு அவ்வளவுதான். எத்தனையோ தடவை போன் பண்ணப்பா, அவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏன் மாமா இதெல்லாம் ஒரு பதிலா? மறைச்ச மாமா, இல்லன்னு சொல்லல. உங்க அம்மா 100 தடவை போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிறாங்க. படுத்திருந்தவங்க நாளைக்கு ஏஞ்சி வந்திருக்காங்க. இவ யாரு கூட ஓடி போயிட்டா இந்த ஊர் உலகம் மதிக்குமா? நாளைக்கு அவளை எவன் கல்யாணம் பண்ணுவான்? அதுக்காக தான் அப்படிலாம் பண்ணோம். வேற யாரும் பிளான் பண்ணலாம் பண்ணல. உடனே எங்க மேல கத்தாதீங்க. இந்த பாருப்பா, நானே உங்க பக்கம் தான் நிக்கிறேன். எங்க பக்கம் நின்னா? இதோ இவங்க 2 பேரும் நியாயம் கேட்க வந்திருக்காங்களே, இவங்களை நீங்களே அடிச்சு விரட்டுங்க. நீங்க எங்க பக்கம் தான் நிரூபிங்க பாப்போம். ஏமா, என்னம்மா பேசுற?
குடும்பத்தில் இல்லாத பார்க்க புதுசா தூண்டி விட்டுட்டு இருக்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நாங்க இங்க வந்தது சுப்பு மச்சான அத்தைய பார்க்க கூட்டிட்டு போறதுக்காக. அது நடக்காதுங்க. என் தங்கச்சி இந்த வீட்டை விட்டு எப்படி போனாலோ அப்படியே வீட்டுக்கு திரும்பி வரணும். கழுத்துல தாலி இல்லாம வரணும். அது வரைக்கும் நாங்க சுப்பு மாமாவை அவங்க அம்மாவை பார்க்க விட மாட்டோம். பாத்தியானே, ரகு அண்ணன் சொன்னது கரெக்ட் தான், தப்பே இல்ல. நீ இந்த வீட்ல தலைன்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா இவங்க எல்லாரும் உனக்கு கழுத்தா இருக்காங்க. தலை தானா திரும்பாதுன்னு, கழுத்து தான் தலையை திருப்போம். நானே சொல்றேன், இந்த வீட்ல நீ ஒரு கொத்தடிமையா தான் இருக்க. ஏய், பாரதி அளந்து பேச சொல்லிட்டேன். ஏய், என்ன பேசுற நீ? திவ்யா, என்ன பேசுற? திவ்யா, ஏன் இப்படி சொல்ற? நீங்க சும்மா இருங்க. பெட்ட அம்மா அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. வந்து பாக்குறதுக்கு இவங்க எல்லாரும் தடையா இருக்காங்க. இதுக்கு வேற என்னங்க சொல்றது? ஏமா, இவங்க யாருமா என்ன தடுக்கிறது? அம்மாவை பார்க்க நான் வரமா? மாமா ஒரு நிமிஷம். என்னமாம்மா கிளம்பி போயிட்டே இருக்கீங்க? எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? அன்னைக்கு இந்த ரகு என்ன சொன்னா? இந்த வீட்டுல பிச்சை எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னா. அதை கேட்டு உங்க அம்மா அமைதியா தானே இருந்தாங்க. இன்னைக்கு இப்ப என்னடா போல கொத்தடிமன்னு சொல்றா. இப்படி எல்லாரும் உங்க மேல பழி போட்டுட்டே இருப்பாங்க. நீங்க வேணா பார்த்துட்டு அமைதியா இருக்கலாம். உங்க மேல ஒரு பழி விழுந்தா அது எங்க மேல விழுந்த மாதிரி. அதனாலதான் சொல்றேன், நீங்க போக கூடாது. போது நிறுத்துப்பா. உன் அக்கறை எல்லாம் நானும் உன்னை இத்தனை நாள் நேர்மையானவன் நியாயமானவன் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்ப உனக்கும் ரேகாவுக்கும் தொழில போட்டி வந்துச்சோ அப்பவே நீ மாறிட்ட. அது இந்த நிம்மி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நீ சுத்தமாவே மாறிட்ட. நீ நினைச்சிருந்தா ரகுவியும் நிம்மியும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கலாம். ஏப்பா, உனக்கும் ரேகாவுக்கும் தொழில போட்டி இருக்குன்றதுக்காக ஒரு இளஞ்சோடியை பிரிச்சு வச்சிருக்கிற. அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அதுக்கும் எங்க அம்மாவை போய் பாக்குறதுக்கு என்னப்பா சம்பந்தம்? இந்த பாரு, எங்க அம்மாவை நான் போய் பாக்குற பிரச்சனை வேற, ரகுவுக்கும் நிம்மிக்கும் இருக்கிற காதல் பிரச்சனை வேற. ரெண்டையும் சேர்த்து முடிச்சு போடாத. எங்க அம்மாவை நான் போய் பாக்குறது யாராலையும் தடுக்க முடியாது. இருங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நில்லுங்க. என்னடி? யார் உங்களை மதிக்கிறாங்களோ அவங்கள அவமானப்படுத்திட்டு, யார் உங்களை அவமானப்படுத்துறாங்களோ அவங்கள மதிக்க போயிட்டு இருக்கீங்களா? என்னங்க, என்ன யாராவது அவமானப்படுத்திருந்தா கூட நான் தாங்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா உங்களை அசிங்கப்படுத்தினாங்க. அதே நான் தாங்கணுமா? என்னால முடியாதுங்க. அந்த ரகு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். அது மட்டும் இல்லைங்க, இதோ இப்போ இவ இங்க வந்து உங்களை கொத்தடிமைன்னு சொல்றா. ஆமா, நானும் அப்படிதான் சொல்றேன். பின்ன என்ன, எங்க வீட்ல நடக்கிற ஒரு விஷயம் கூட எங்க அண்ணனுக்கு தெரியலனா வேற என்ன சொல்ல சொல்றீங்க? இந்த வீட்ல அவர் கொத்தடிமையா தானே இருக்காரு. பாத்தீங்களா பாத்தீங்களா எங்க குடும்பத்தை எவ்வளவு கேவலமா பேசுறான்னு? இதையெல்லாம் நான் பொறுத்துக்கணுமா? முடியாதுங்க, என்னால முடியாது. இவ சொன்ன இந்த வார்த்தைக்காகவும் இவ இப்ப உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாகணும். அதுக்கு முன்னாடி இங்க இருந்து நீங்க நகர கூடாது. உங்க அம்மாவை நீங்க பார்க்க போக கூடாது. நான் உங்க பொண்டாட்டி சொல்றேன், நீங்க இங்க தான் இருக்கணும். என்னடி சொன்ன? என்ன சொன்ன? போதும். என்ன திமிர் இருந்தா அப்படி பேசுவ? இந்த வீட்டுல நீ புருஷனா நான் புருஷனா? ஏன் எங்க அம்மா சாக கிடக்குறாங்க, நீ அதுக்கு விலை பேசுறியா? வயசானவங்கடி அவங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ உயிரை திரும்ப தருவியா? நீ யாரு, உன் தராதரம் என்னன்னு பார்த்து நடந்துக்க. போதும், பேசிட்டீங்க. எல்லாரும் மாறி மாறி பேசிட்டீங்க. இனிமே நான் பேசுறத மட்டும் கேளுங்க. இந்த உலகத்துல உறவுன்றது அம்மாதான். அது எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு முக்கியமானதுன்றது குழந்தைய பெத்துக்க முடியாது இவளுக்கும் புரியும். குழந்தை பெத்து தாயாக போற காயத்ரிக்கும் புரியும். நான் இந்த வீட்டுல இவ்வளவு நாள் இருக்கேன்னா அது காரணம் என்ன? உங்க எல்லாரோட அன்புக்கும் கட்டுப்பட்டா, இல்ல சரசுவோட புருஷன்றனாலயா? இல்ல, எங்க அம்மா உங்களுக்கு விட்டு கொடுத்ததுனால. எங்க அம்மா இங்க ஒரு நாள் தங்கி இருந்தாங்களே, திரும்ப போகும்போது நானும் சரசும் கிளம்பி போனோம். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, டேய் சுப்பு, உனக்காவது அம்மா நான் இருக்கேன். அந்த 4 குழந்தைகளுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லடா, நீதான் தாயா தகப்பனா இருந்தா அவங்களை கரை சேர்க்கணும்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் நான் இங்க இருக்கேன்.
அப்படி இந்த குடும்பத்து மேல அன்பும் பாசமும் வச்சவங்க அவங்க. ஆனா நீங்க எல்லாம் அவங்கள எதிரியா பாக்குறீங்கல்ல? நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மமா? பாருங்க, எங்க அம்மாவை நான் போய் பாப்பேன். அதை உங்க யாராலையும் தடுக்க முடியாது. யாராவது தடுத்தீங்க இங்க கொலை விடு சொல்லிட்டேன். ராஜா, வெயிட் பண்ண, ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன்.